தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இரண்டாம் புகழ் நாம் உடையோம். இந்த உண்ணாநோன்பு அடையாள முறையில் உள்ளது. இந்த உண்ணாநோன்பு கொண்டாட்டத்தை நாம் அடையாள முறையில் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி, நன்றி. இதை நாம் கேட்கிறோம். இந்த இறைவனின் மூலமாக கடவுளுடைய அருளை நாம் பணிக்கொடுக்கிறதுக்காக பெற்றுக்கொள்கிறோம். எனவே இதன் அடையாளமாக இரண்டாம் புகழ் நாம் உடையோம். அது உறவு வாழ்வு பணிக்கொடுக்கள். உறவு வாழ்வு அவற்றில் அந்த உறவு வாழ்வு பணிக்கொடுக்கள் வரிசை 5 பணிக்கொடுக்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம் இளங்கோ பங்கிலே அது தொடர்பாக நாம் ஆழமாக பயணிக்க வேண்டும். அப்போ அந்த உறவு வாழ்வு பணிக்கொடுக்களில் இருக்கின்ற பொதுநிலைகள் பணிக்குள், குடும்ப பணிக்குள், பெண்கள் பணிக்குள், அன்பிய பணிக்குள், கிறிஸ்தவ ஒன்றின் பரிசமய உரையாடல் பணிக்குழுக்கள். இதிலே முதலிலே நாம் பொதுநிலையினர் பணிக்குழுக்காக கடவுளை நாம் போற்றிக் கொள்வோம். மக்கள் பொதுநிலையினர் அவர்கள்தான் 98 விழுக்காடு இருக்கிறார்கள். குருக்கள் 2 விழுக்காடு, 198 பேர் பொதுநிலையினர். அவர்கள் எல்லோருமே பங்கேற்கும் அமைப்புகளில் ஈடுபட வேண்டும். பொது நிலையினர்களுடைய அந்த செயல் திட்டங்களில் ஈடுபட வேண்டும். பொது நிலையினர்களுடைய பயிற்சிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். திரு அவையில் நமக்கு தருகிற வழிபாட்டு நெறிகளை பின்பற்றி அந்த திட்டங்களுடைய செயல் திட்டங்களோடு இணைய வேண்டும் என்றெல்லாம் பொது நிலையினர் பணிக்குழு செயல்படுவதற்காக நம் பங்கிலே இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அவரை நாம் புகழ்கிறோம். இந்த போற்றுதலின் அடிப்படையில் மிகச் சிறப்பு மிக்க, திறமை மிக்க, ஆர்வம் மிக்க, நற்பண்பு மிக்க பொதுநிலைகள் நாம் பங்கில் இருக்கிறார்கள். அன்றைக்கு நாம் பணிக்குழுக்களுக்கென்று நாட்களை தேர்ந்தெடுத்து ஆர்வத்தோடு வந்த பல பொதுநிலைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்தும். வளர்ந்து வருகிற இளைய தலைமுறைகள், மாணவர்கள் அவர்கள் நல்ல ஆற்றலோடு இருக்கிறார்கள். நன்றி செலுத்தும், அவரை போற்றிக் கொள்ளும். இந்த வந்தலையோடு இந்த 2 வரி பல்லவியை நாம் இணைந்து பாடுவோம். உம்மை வாழ்த்து, உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை இறைவா. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆட்சி. அருமை. இந்த 2ஆம் வகுப்பிலே 2ஆம் பணிக்குழு, அது குடும்ப பணிக்குழு. நாம் எல்லாருமே குடும்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுநிலையினர் எல்லாருமே குடும்பமாக, குருக்கள் துறவிகள் எல்லாம் குடும்பத்தில் இருந்து தான் அவர்கள் நடக்கிறார்கள். குடும்பம் தான் முதல் குருமடம் என்று சொல்வார்கள். எனவே குடும்பம் சிறப்பாக இருக்க திரு அவை செழிப்பாக இருக்கும். இந்த ஒட்டுமொத்த உலக சமூகம் நன்றாக இருக்கும். அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் வலியுறுத்தி குடும்பம் அதை கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லுவார். கணவர், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே அங்கு இருக்கிறவர்கள் நல்ல விழிப்புணர்வு பெற்ற குடும்ப வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்படியாக கடவுளோடு நன்றாக ஒன்றிப்பதற்குரிய நல்ல பயிற்சிகள் கிடைக்க வேண்டும். குடும்பங்களுக்கிடையே நல்ல உறவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். குடும்பங்களுக்குள் இருக்கின்ற அந்த உறவுகளெல்லாம் செம்மைப்படுத்தப்பட வேண்டும். இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கான குடும்ப பணிக்குழு. எனவே இந்த குடும்ப பணிக்குழுவை நம் குடும்பங்களில் கடவுள் உறவுகளுக்கான பிள்ளைகளை குழந்தை உடல் அன்பு பெற்றோரை நம் வீடுகளில் சில வீடுகளில் இன்னும் வயதில் இருந்த பெரியவர்கள் இன்னும் இருந்து கடவுளுடைய ஆசிரியை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உறவுகளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி மனையோடு இந்த 2 வரி பாடலை பாடுவோம்.
நன்மை நினைக்கின்றேன் நன்றி சொல்லி இறைவா 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 இறைவா. மூன்றாம் பணிக்குழு, இந்த உறவு பணிக்குழுக்களிலே மூன்றாவது இடம்பெறுவது பெண்கள் பணிக்குழு. பெண்கள் பணிக்குழு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்காக பெண்கள் கடவுளுடைய அந்த தாய்மை தன்மையை இந்த மண்டலத்திலே நடைமுறைப்படுத்துகிறார்கள். தாயாக, பாட்டியாக, உடன் பிறந்த தந்தையை அண்ணமாக, வாழ்க்கை துணையாக, மகனாக அவர்கள் கடவுளுடைய அந்த நன்மையான அந்த தாய்மை தன்மை நிறைந்த அந்த அன்பை இங்கு நடைமுறைப்படுத்துவதாக இருக்கிறார். அவர்களுக்காக இங்கு இருக்கிற ஆண்களும் பெண்கள் அவருடைய அந்த வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆண்களுக்கு இணையாக சமத்துவத்தன்மையோடு வாழ்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமூகத்திலே ஆண்கள் பெண்கள் சமமாக மதிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் அந்த சமூகம் தர உயர்ந்த சமூகம். அடிமைத்தனம் அல்ல, விடுதலை வாழ்வு, சமத்துவ வாழ்வு. எனவே இன்னும் கூட பெண்களுக்கு பல இடங்களிலே அடிமைத்தனங்கள் இருக்கின்றன, பல்வேறு வகையான பாதிப்புகள் இருக்கின்றன. தனியே செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு உடல் அளவில் கூட அந்த பாதுகாப்பு இல்லாதன்மை இருக்கிறது. சட்டங்கள் பல இருந்தாலுமே கூட இன்னும் ஆண்களுடைய பார்வை பெண்கள் மீது தவறாக செலுத்தப்படுகிறது. இது எல்லாம் அதற்கு நம்மோடு இருக்கிற நம் வீடுகளில் இருக்கிற பெண்கள் விழிப்புப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பெண் மாண்பை நல்ல முறையில் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இருக்கிற ஆண்கள் பெண்கள் உதவி செய்ய வேண்டும். இத்தகைய தன்மைகளில் எல்லாம் அந்த பெண்கள் வளர்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த வீடே கல்வி கற்றுக் கொண்டது. அதை போலதான் இந்த சமூகமே ஒட்டுமொத்தமாக கல்வி கற்க வேண்டும் என்றால் இந்த பெண்கள் எல்லாருமே கல்வி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த கண்ணோட்டத்தில் எல்லா பெண்களையுமே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வழிநடத்துகின்ற நம் தாய் மரியா அவர்கள் கொண்டிருந்த அந்த பெண்மை தன்மையில் இவர்களெல்லாம் வளர்ந்து ஓங்குவதற்கு கடவுள் அருள் புரிய இந்த பணிக்குழுவை நிறைவேற்றிருக்கிறார். எனவே அந்த படிப்புகளுக்காக நன்றி செலுத்தும். இன்னும் கூட நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு அந்த சந்த மதிப்பு மாற்று எல்லாம் கிடைக்காமல் இருக்கிற அந்த காரணங்களுக்காக இது ஒரு நம்மை ஆண்களும் இந்த பெண்களுடைய அந்த மாண்பை போதிய அளவு நாம் மதிக்காமல் இருந்த நேரங்கள் அல்லது நாம் அறிந்திருக்கிற பல இடங்களிலே பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த கொடுமை, அந்த கொடுமைகளை செய்கிறவர்கள் அவர்களுக்காக நாம் கடவுளிடம் மன்னிப்பு வேண்டி இந்த இரண்டு வரியும் பாடலை நாம் பாடலாம். இந்த உறவு பணிக்குழுக்களுடைய அந்த தொகுப்பின் 4ஆம் பணிக்குழு அது அன்பிய பணிக்குழு. அன்பியம் என்பது அன்பை அடித்தளமாக கொண்ட ஒரு பணிக்குழு. எல்லாரும் அன்பை அடித்தளமாக கொண்டு வாழ வேண்டும். அதற்கு சிறு சிறு குழுக்களாக அவர்கள் ஒன்றிணைத்து அந்த அன்பை கொண்டாட வேண்டும். அதற்குரிய அந்த வழிமுறைகளில் இந்த அன்பியம் நம்மை வழிநடத்துகிறது. நன்றி செலுத்துகிறோம். பங்குகளிலே இருக்கிற பங்கு மீட்பு பணிக்குழு, மறைமாவட்ட மீட்பு பணிக்குழு என்கிற இந்த பங்கேற்பு அமைப்புகள் எல்லாமே அடித்தளமாக
இப்பொழுதெல்லாம் இந்த அன்பிய வாழ்வை நாம் வாழ்வோம். இந்த அன்பியங்களை நாம் இன்னும் செழுமைப்படுத்தும். அன்பிய பங்கேற்பை இன்னும் கூடுதலாக எங்களுடைய பங்களிப்பை நாம் செலுத்துவோம் என்கிற அந்த மனங்களை கொண்டு இப்பொழுது நம்மையே நம் குடும்பங்களையெல்லாம் நாம் அர்ப்பணித்து இந்த இரண்டு வரை பாடலில் நாம் கிடைப்போம். என்று இந்த உறவு பணிக்குழுக்களுடைய நிறைவு பணிக்குழு 5ஆம் பணிக்குழு அது கிறிஸ்தவ ஒன்றிப்பு பல சமய உறவுகள். நாம் நம்முடைய கத்தோலிக்க வாழ்வில் ஆர்வம் கொள்கிறோம், கிறிஸ்தவ வாழ்வில் ஆர்வம் கொள்கிறோம். இந்த வாழ்வில் நாம் கடந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற சபைகளை சார்ந்த மக்கள், பிற சமயங்களை சார்ந்த மக்கள், ஏன் கடவுளை கூட நாங்கள் நம்பவில்லை என்று அறிவிக்கிற மக்கள் எல்லாரும் நல்லுறவு கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த நற்கரை ஆண்டவர் இருக்கிறார். அவர்கள் எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் தான். அவர்கள் எல்லாம் கடவுள் பெற்றெடுக்காத பிள்ளைகள் அல்ல. அப்ப யாருமே ஊதாரித்தனமாக அவர்கள் விலகி நிற்க முடியாது. அவர்களை எல்லாம் நாம் அரவணைக்கின்ற நல்ல தந்தையாக, நல்ல உடன்பிறப்பாக அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கென்று தரப்பட்ட பணிக்குழு கிறிஸ்தவ ஒன்றிப்பு பல் சமய உரையாடல்கள். எந்தெந்த வகைகளிலெல்லாம் அவரோடு உரையாடல் நடத்தலாம், எந்தெந்த வகைகளிலெல்லாம் இந்த உண்மை இறைவன் தொடர்பான அந்த செய்தியை அவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களை கொண்டிருக்கிற நிறைய நல்ல பண்புகள் அவற்றை நாம் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். அவரோடு நல்ல கொண்டாட்டங்கள், பொங்கல் விழா, கிறிஸ்துமஸ் விழா, அவருடைய மதங்களை சார்ந்த விழாக்கள், இவற்றிலெல்லாம் நாம் ஈடுபட்டு அவரோடு நல்புறவு கொள்வதற்கு எந்தெந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதற்காக திரு அவை 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு நமக்கு தந்திருக்கிற பணிக்குழு கிறிஸ்தவ ஒன்றிப்பு பல சமய உரையாடல்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் திருத்தந்தை என்கிற அந்த பொறுப்பை பெற்ற பிறகு அவர்களை சந்திப்பதற்கு பிற சபைகளை சார்ந்த தலைவர்கள், பிற சமயங்களை சார்ந்த தலைவர்களால் சென்ற நேரத்திலே அவர் அப்படியே மண்டியிட்டு என்னை ஆசீர்வாதம் செய்து எல்லாரும் எல்லா வழியாகவும் கடவுள் பேசுகிறார், வாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்கிற மேன்மைத்தன்மை இவை இந்திய துணைக்கண்டத்தில் மதத்தின் அடிப்படையில் பிரிவினைகள் நடக்கின்றன, மதத்தின் அடிப்படையில் வெறியேற்றம் நடக்கிறது. அதெல்லாம் மாற வேண்டும். இங்கு மதங்கள் மக்களை நல்ல மக்களாக உருவாக்குவதற்கு அதற்கு இந்த பணிக்குழுக்கள் மிகச் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று கிறிஸ்தவ ஒன்றிப்பு பல்சமய உரையாடல் என்கிற வகையில் கடவுள் நமக்கு திருவுரையாக வந்திருக்கின்றார். இந்த பணிக்குழு வழியாக நன்றாக எல்லாமே செயல்படும் சிறப்பாக நாம் இளங்குளம் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நன்றாக ஒன்றிணைக்கப்படுவதற்கு நம் தென் மறைமண்டலத்தில் இருக்கிற எல்லா சமயங்களையும் சார்ந்த எல்லா சமூகங்களையும் சார்ந்த மக்கள் எல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்கிற அந்த ஒரே மந்தை என்ற தன்மைக்கு வருவதற்கு கடவுளை அருள் வேண்டி இந்த பாடலிலே நாம் இணைவோம். வரம் கேட்டு வருகின்றே இறைவா, என் குரல் கேட்டு அருளாய் இறைவா. வரம் கேட்டு வருகின்றே இறைவா, என் குரல் கேட்டு அருளாய் இறைவா. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆட்சி. உறவு பெருங்குழுவை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். எனவே அதன் அடையாளமாக அதை எழுதிற்கு
இந்த 10 மணியில் இப்பொழுது முதலில் பாடகர் குழுவும் பெண்களும் இயேசுவை உமக்கு புகழ் என்று சொல்வீர்கள். ஒளிவாங்கில் கூட சொல்லுவோம், இயேசுவை உமக்கு புகழ். ஆண்களும் குழுக்களும் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை உமக்கு நன்றி என்று 10 முறை சொல்வார்கள். ஆக 10 முறை நாம் சொல்லி வரியை வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு தந்தைக்கு மகிழ்ச்சி. ஆக இப்பொழுது இந்த உறவு பணிக்குழுக்கள் இந்த 5 கடவுள் நாம் நன்றாக செயல்படுவதற்கு தொடர்ந்து அறிவு தந்திருக்கிறார். அதற்கு ஆட்களை தந்திருக்கிறார். நம் பங்கில் அதற்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார். எனவே இந்த நன்றி பெறும்போது இந்த 10 மணி நன்றி மன்றாட்டு மாலையில் நாம் இணைவோம். பெண்கள் தொடங்குங்கள். அருமை இயேசுவை புகழ் சொல்லி சொல்லுங்கள். இயேசுவே நன்றி. நீங்கள் இயேசுவை புகழ் சொல்லலாம். நாங்கள் ஆண்கள் இயேசுவை நன்றி சொல்லலாம். பெண்களாக சேர்ந்து இயேசுவை புகழ். பதில் மொழி ஆண்கள் இயேசுவை புகழ் நன்றி. தொடர்ந்து இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அவரும் நாம் 2 பணிக்குழுக்களின் தொகுப்புகளை பார்த்திருக்கிறோம். முதலில் அருள் வாழ்வு பணிக்குழுக்கள், அதைத் தொடர்ந்து உறவு வாழ்வு பணிக்குழுக்கள், இப்பொழுது 3ஆவதாக அது அற வாழ்வு பணிக்குழுக்கள். அறம் என்றால் தர்மம், நீதி, நேர்மை, உண்மை, விடுதலை, இத்தகைய இந்த விழுமியங்களெல்லாம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் இன்னும் வாழ்வாக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு விழிப்புணர்வு பொங்கி வழிய வேண்டும். அதற்கென்று உருவாக்கப்பட்டுள்ள அந்த பணிக்குழுக்களின் தொகுப்புதான் அறவாழ்வு பணிக்குழுக்கள். அந்த அறவாழ்வு பணிக்குழுக்களில் 5 பணிக்குழுக்கள் இருக்கின்றன. அவற்றுள் இந்த 5ஐயுமே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். கல்வி பணிக்குழு, தொடர்பூடக பணிக்குழு, இளைஞர் இயக்க பணிக்குழு, இறையிடத்தில் பணிக்குழு, இவற்றோடு உரிமை வாழும் பணிக்குழு. இந்த 5மே ஏதோ ஒரு வகையில் நமக்கு விழிப்புணர்வையும் அற ஆழ்வு உணர்வையும் நீதி நேர்மை தன்மையும் விடுதலை வேட்கையையும் நீதியின்பால் பசிதாக தருகிற அந்த தன்மையும் தருகிற பணிக்குழுக்களாக
எனவே இவற்றில் ஈடுபடுகிறவர்கள் இத்தகைய தன்மையோடு செயல்படுவதற்கு கடவுளை அவர்களை வேண்டி இந்த 5 பணிக்குழுக்களை ஒவ்வொன்றாக நற்கருணையாளர்களை நாம் போற்றுகிறோம். முதலாவதாக கல்வி பணிக்குழு. கல்வி இன்னொரு காலத்திலே அனுப்பும் பெண்ணுக்கு கல்வி என்ற படிப்பதற்கு என்றெல்லாம் சொன்ன காலத்தில், ஆனால் இன்று பெண்கள் கல்வியை உயர்ந்து இருக்கிறார்கள். கடவுளுக்கு செல்வோம். அத்தகைய ஒரு திறமை எல்லாரும் படிக்கலாம். இன்னொரு காலத்திலே அங்கு தலையிலிருந்து நாங்கள் வந்தோம், நாங்கள் தான் படிப்பதற்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்ற எவரையுமே படிக்க அனுமதிக்கவில்லை. யாராவது படிப்பதற்கு கீழே இருக்கின்ற கீழ்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், இதெல்லாம் இருக்கிற ஒடுக்கப்பட்டோர் அவர்களெல்லாம் படிக்க முன்வருகின்ற பொழுது அவர்களை நாட்டை ஊட்டினார்கள். யாராவது படிப்பதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது காதில் ஈயத்தை காட்சி ஊட்டினார்கள். இதெல்லாம் இருக்கிறது, நடைமுறை வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறும். காமராசர் போன்றவர்களெல்லாம் இந்த கல்விக்கு முதன்மை இடம் கொடுத்து கல்வி வளர்ச்சி நாளெல்லாம் இப்பொழுதெல்லாம் அதற்கான முன்னேற்றங்களை வடிவமைத்து இங்கு எல்லோருமே படிப்பதற்கான ஒரு ஆர்வம் நம் மறைமாவட்டம், நம் திருவையும் கல்வி பணிகள் மிக மிக அதிகமாக ஈடுபட்டு. எனவே அந்த கல்வி பணி சிறப்பாக நடக்க வேண்டும், சமத்துவத்தன்மை இருக்க வேண்டும். ஏழை ஒருவர் அவருக்கு பணமில்லை என்ற காரணத்துக்காக படிக்க முடியாமல் போய்விடக்கூடாது. எல்லாருக்குமே படிப்பது ஒருவருக்கு திறமை இருக்கிறது, அவர் உயர் படிப்புகளில் அவர் ஈடுபட வேண்டும். அதற்கெல்லாம் இங்கு இருக்கிற எல்லாரும் சிறப்பாக கல்வி படிப்பு உறுப்பினர்கள் இதில் ஈடுபட்டு கவனமாக எல்லாரையும் மிகச் சிறப்பாக ஏழை எளியவர்களையும் படிக்க வைக்க வேண்டும். அதற்குரிய தன்மையை ஏற்பதற்கு இந்த கல்வி அதற்காகத்தான் ஆசிரியர்கள், அதற்காகத்தான் தாளாளர்கள், அதற்காகத்தான் மறைமாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற இந்த கல்வி பணிக்குழு. எனவே அந்த கல்வி பணிக்குழுக்காக நாம் கடவுளை நன்றி செலுத்தும். நமக்கு நம் குடும்பங்களுக்கு கிடைக்கின்ற முதலாம் தலைமுறையாக, 2ஆம் தலைமுறையாக நம் பிள்ளைகள் படித்து வருகிறார்கள். அதிலும் சிறந்த அறிவாற்றல் மிக்கவர்களாக கூட நம் குழந்தைகள் பலர் உயர்ந்திருக்கிறார்கள். சிறப்பு. எனவே அவர்கள் அனைவருக்காக இந்த கல்வி பணிக்குழுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த 2 வரி பாடலில் நாம் இணைவோம். இரண்டாம் பணிக்குழுவாக இந்த அறவாழ்வு பணிக்குழுவுக்கு இடம்பெறுவது தொடர்பு ஊடக பணிக்குழு. இந்த வழிபாட்டை, இந்த ஒரு உண்ணாமூறு நற்கரணை ஆராதனையை இங்கே நாம் பதிவு செய்து கொள்கிறோம். இது இத்தகைய முயற்சிகள் இந்த தொடர்பு ஊடக தன்மையிலே நல்ல ஒரு தேர்வு. நாம் செய்கின்றவற்றை வெளிப்படுத்துகிறோம், அறிவிக்கிறோம், நச்சிதறிவிக்கிறோம், செய்கிறோம். இருப்பின் தொடர்பு ஊடகங்களால் பல தீமைகள் இருக்கின்றன. அவற்றை கண்ணில் வருத்தமாக விழிப்புணர்வு என்ற தன்மையோடு இயற்காவிட்டால் நம் பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய வாழ்வு எல்லாமே சிதைவும் உண்டாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அந்த வகையில் தான் நாம் ஒவ்வொன்றையுமே கவனத்தோடு செயல்படுத்துவதற்கு இந்த பணிக்குழு தரப்பட்டுள்ளது. கலைமொழி, இறைமொழி, இந்த கலைத்தன்மையிலேயே நாம் இறைவார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். ஒலி ஒளி ஊடகத்தை இதற்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய எழுத்து, படிப்பு இவையெல்லாம் நம் தென் மறைமண்டலத்தை இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த வழிகாட்டும் கலப்பை என்கிற மாத இதழ், இவை எல்லாமே தொடர்பு ஊடகம் தான். ஞான ஊடகம், நம் மறைமாவட்டத்தின் இதழ், நம் வாழ்வு, நம் தமிழகத்தில் உள்ள இதழ், இப்படி பல இதழ்கள் இருக்கிற அதே வேளையில் தவறான செய்திகளை தருகிறது. அலைபேசிகளிலே காணக்கூடாத காட்சிகளை எல்லாம் இயல்பாகவே கொண்டு கொட்டுகிற அந்த தன்மைகள் உண்டு. அதன் மூலமாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் கூட பிணக்குகள் ஏற்படுகிறது.
நாம் அறிந்திருக்கிறவர்கள் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த தொடர்பு ஊடக தன்மையில் செய்திருக்கிற அந்த தவறுகள், அந்த குற்றங்கள், அந்த பாவங்கள் இவற்றையெல்லாம் எண்ணி மனமருந்தும் மன்னிப்பு வேண்டும். இந்த தொடர்புகளை நன்றாக சரியாக பயன்படுத்தாமல் இருந்த அந்த நேரங்களுக்காக கடவுளுடைய மன்னிப்பை வேண்டி இந்த இரண்டு பரிமாணங்களை நாம் பணிக்குழுவாக இடம்பெறுவது இளைஞர் இயக்க பணிக்குழு. இளைஞர்கள், இளைய தலைமுறை, ஆண் இளைஞர்கள், பெண் இளைஞர்கள், எல்லாருமே கடவுள் கொண்ட பிள்ளைகளாக வளர வேண்டும். அவர்கள் தான் எதிர்கொள்ளும் தலைவர்கள். அந்த தலைவரை இந்த சமூகத்தை நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும். திரு அவையில் நல்ல தலைவர் உருவாக்க வேண்டும். எனவே அந்த இளைஞர்கள் இந்த இளமை பருவத்திலேயே தங்களுக்கு கடவுள் தந்திருக்கிற ஆற்றலை கொண்டு, அறிவு திறனை கொண்டு, திறமையை கொண்டு உயர்த்து இங்கு இயேசு விரும்புகிற அந்த கனவுகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு கடவுள் அருள் கொண்டிருக்கிறார். அதற்காக தமிழக திருப்பியில் இருக்கிற அந்த இளைஞர் இயக்க பணிக்குழுக்காக நன்றி செலுத்தும். நம் மறைமாவட்டம், திருமறை மண்டலம் அங்கு கட்டமைக்கப்பட்டு வருகிற அந்த இளைஞர் இயக்கங்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அந்த இயக்கம் இன்னும் மென்மேல் வளர வேண்டும். இளைஞர்கள், இளம்பெண்களால் தங்களுடைய ஆற்றலை திறமையை நாம் கொண்டு இந்த ஒட்டுமொத்த சமூகம் நன்றாக வாழ்வதற்கு கடவுள் எங்களை கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற அந்த பெருமித உணர்வோடு அவர்கள் ஆற்றலோடு செயல்பட வேண்டும். யாரும் முடங்கி போய் கிடக்கிறார். முடங்கி கிடந்தால் சிறந்தையும் சிறை வைக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிகொடும் என்பதை அந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இளைஞர் இளம்பெண்கள் அத்தகைய நன்முயற்சியை முன்வந்து துணிச்சலோடு செயல்படுத்துவதற்கு நம் வீடுகளில் இருக்கிற பெற்றோர், பெரியவர்கள் இவர்களெல்லாம் வழிகாட்ட வேண்டும். இவர்களெல்லாம் தடையாக இருந்துவிடக்கூடாது. அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தன்மையில் இந்த இளைஞர் இருப்பதற்கு கடவுள் அமைப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார். அந்த கடவுள் நம்மிடையே இங்கு நடமாடுகிற அந்த இளைஞர் இயக்கங்களை தந்ததற்காக அவரை நாம் போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். எனவே இணைந்து இரண்டு வழியில் இணைவோம். தென்மறை மண்டலத்திலே புதிய புதிய ஆற்றல்களாக குருக்கள் துறவிகள் உருவாக்க வேண்டும். ஏற்கனவே குருக்களாக துறவிகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒருவரப்பட்டு ஒன்றுபட்டு அவர் உழைக்க வேண்டும். அவருடைய உழைப்பு நல்ல முன் மாதிரிகளாக நம்மோடு இருக்கிற நம் பிள்ளைகளுக்கு அமையவேண்டும். என்றெல்லாம் இந்த இறையிடத்தில் பணிக்குழு முயற்சி மேற்கொள்கிறது. எனவே நாம் அறிந்திருக்கின்ற அந்த குருக்கள் துறவிகளுக்காக அன்றாடுவோம். ஒருவேளை அவர்களுக்கான பிறந்த நாளோ அல்லது குறிப்பிட்ட நாளோ இவையெல்லாம் தெரிந்தால் அந்த குருக்களுக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். நம் குடும்பத்திலே குருக்கள் சிலரை தேர்ந்தெடுத்து இந்த குருக்களுக்காக நாங்கள் கொண்டாடுவோம் என்று நம்முடைய குடும்ப ஜீவத்தை கொண்டாடுவோம். இவை எல்லாமே நம் குடும்ப வாழ்வு செழிப்பதற்கு உதவி. அந்த குருக்கள் துறவிகள் நன்றாக செயல்படுவதற்கு ஆற்றல் நம் மன்றாட்டில் ஒருபோது வீட்டு போகாதோம். எனவே ஒருவேளை எந்த துறவி அவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் நாம் அறிகிறோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லது இப்பொழுது வருகிற இந்த புலனங்கள் இந்த
இணையவழி செய்திகள் வாட்ஸ்அப் அப்படிலாம் கேள்விப்படுகிற பொழுது உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முழந்தாள் படிக்கிட்டு அவர்களுக்காக அவரை நீங்கள் பாதுகாக்க, அவர்களை நீங்கள் படிக்கிடங்கள், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இத்தகைய அந்த உணர்வோடெல்லாம் செயல்படுவதற்கு இந்த இறையிடங்கள் பணிக்குழு ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. அந்த இறையிடங்கள் பணிக்குழு தொடர்பாக நாம் சிந்தித்து பொருட்கள் பொருட்களும் பொது நிலையினரும் திருவமையினுடைய அந்த பணிகளில் நம்மையே ஈடுபடுத்துவோம், அர்ப்பணிப்போம் என்ற அடையாளமாக இந்த இரண்டு வெளிப்பாடுகளில் நாம் நினைப்போம். கைகளிக்கின்ற இறைவா என்று நன்று. இந்த அறவாழ்வு பணிக்குழுவின் நிறைவு பணிக்குழு அது உரிமை வாழ்வு பணிக்குழு. பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள். அவர்கள் உரிமை வாழ்வு பெற வேண்டும். இங்கு ஜாதியத்தால் யாரெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் மீண்டு விட வேண்டும். எல்லாருக்கும் சமம், எல்லாரும் கடவுள் பிள்ளைகள் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தை கடவுளின் குழந்தை தான். எந்த குழந்தையும் எந்த ஜாதியின் அடித்தளத்திலோ பொருளாதாரத்தின் அடித்தளத்தில் நாம் நிகழ்வோம் என்றால் நாம் நிகழ்வில் இந்த நற்கரை காண வேண்டும். ஏனால் ஒவ்வொருவரையும் இந்த நற்கரையாக வேண்டும். நாம் அவர் உரைத்திருக்கின்ற கோவில். எனவே நாம் மட்டுமல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதருமே கடவுளின் கோயில் தான். இதை உணர்கிறவர்கள் ஜாதியத்தை ஏற்க மாட்டார்கள், தீண்டாமையை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். எனவே இத்தகைய விழிப்புணர்வை எல்லாம் தருகிற ஒரு பணிக்குழுவாக உரிமை வாழ்வு பணிக்குழு இருக்கிறது. சிறப்பாக கிறிஸ்தவ தலித் மக்கள், இஸ்லாமிய தலித் மக்கள், அவர்களுக்கு மட்டும் இன்னும் எஸ்சி ஸ்டேட்டஸ், அந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலின அந்த உரிமை இல்லை, அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, அவர்கள் பிசி. ஆக இந்த சமூகத்திலே அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக தான் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அரசு தரப்பிலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் இன்னும் பிசி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக போராடுகிற என்கிற அந்த வகையிலே சமூக பொருளாதாரத்திலே, அரசியல் பண்பாட்டிலே, கல்வியிலே, இறை வழக்குகளிலே, ஒட்டுமொத்த வாழ்விலே அந்த எளியவர்கள் உயர வேண்டும். இங்கு இந்தியாவில் இருக்கிற அந்த ஜாதிய தன்மையெல்லாம் நீக்கப்பட வேண்டும். எல்லாரும் கடவுள், எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் சமம். அப்படிப்பட்ட அந்த தன்மையை நாம் தொடர்வதற்கு இந்த பணிக்குழு சிறப்பாக செயல்பட இறைவனுடைய அருளுடைய வேண்டி இந்த இரண்டு நாம் பாடுவோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாய் தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாய் தலைவா. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே
இந்த 10 மணி நன்றி மன்றத்தில் நாம் இணைவோம். நம்முடைய இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த பணிக்குழுக்கெல்லாம் அதிலும் சிறப்பாக விழிப்புணர்வு அறத்தன்மையில் நாமெல்லாம் உயர்ந்தோக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்பு இவற்றிலெல்லாம் நன்றாக நாம் உயர்ந்தெடுத்து கடவுள் அந்த பணிக்குழுக்கள் இந்த பணிக்குழுக்கள் உயர்வுணர்வு அதில் ஈடுபடுத்த மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இதுவரையில் கிடைக்கின்ற அறிவுறுத்தலுக்காக நாம் நன்றி செலுத்திக் கொள்வது அடையாளமாக இந்த 10 மணி நன்றி மன்றம் நாம் கொடுக்கிறோம். தந்தையர்களும் ஆண்களும் இயேசுவை மக்கள் சொல்வார்கள், பாடகர்களும் பெண்களும் இயேசுவை மக்கள் நன்றி என்று அதற்கு தலைமுறை சொல்வார்கள். தொடங்குவோம். இயேசுவை புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, 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 இயேசுவை புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உனக்கு இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அமர்வோம். நிறைவு பகுதிக்கு நாம் வருகிறோம். இது 4ஆம் தொகுப்பு. இந்த தொகுப்பு பணிக்குழுக்களுக்கு பெயர் நல்வாழ்வு பணிக்குழுக்கள். ஆக மேலே சொல்லப்பட்ட அந்த 15 பணிக்குழுக்கள் இவை வரிசையாக முறையில் அது அருள்வாழ்வு பணிக்குழுக்கள், உறவு வாழ்வு பணிக்குழுக்கள், அறவாழ்வு பணிக்குழுக்கள் என்று இயங்குகின்றன. இவற்றோடு மட்டும் நிறுத்திவிட்டோம் என்றால் ஒரு மனிதர் முழு வாழ்வை அடைய முடியாது. எனவே நல்வாழ்வு பணிக்குழுக்கள் என்றும் இங்கு நமக்கு தேவைப்படுகின்றன என்பதன் அடிப்படையில் தான் இங்கே இறைவன் திரு அவை வழியாக தந்திருக்கின்ற 5 பணிக்குழுக்கள். அவை நலவாழ்வு பணிக்குழு, பல்வேறு சமூக பணிக்குழு, சிறை பணிக்குழு, தொழிலாளர் பணிக்குழு, போதையில்லாத புது வாழ்வு பணிக்குழு என்கிற வகையிலே இந்த 5 பணிக்குழுக்கள் தரப்படுகின்றன. எனவே அந்த 5 நன்றி செலுத்தும் நாமும் அதில் ஈடுபடுவோம் என்கிற நல் உணர்வோடு இந்த விளக்கங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டு ஆக நல்வாழ்வு பணிக்குழு தொகுப்பில் முதலாவதாக இடம்பெறுவது நலவாழ்வு பணிக்குழு. நலவாழ்வு என்பது நமக்கு தெரியும். 16 பெரும்பேறுகள் பெற்று வாழ்க, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. அந்த 16இல் முதலாவதாக இடம்பெறுவது நலவாழ்வு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் நோயில்லாமல் எனவே நோயில்லாத வாழ்வு, நலமான வாழ்வு எல்லாரும் பெற வேண்டும். தொற்று நோய்கள் இங்கு உருவாக்குவதற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் எல்லாருமே நோயற்ற தன்மையில் சிறப்பதற்கு அவருடைய உணவு பழக்கம், அவருடைய உடற்பயிற்சி பழக்கம், அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த மன்றாடுகின்ற பழக்கம், அவர்கள் கொண்டிருக்கிற நல்ல உறவு பழக்கம், நல்ல எண்ணங்கள், இவை எல்லாம் தான் அந்த நல வாழ்வுக்கு உதவும். இவற்றை எல்லாமே விழிப்புணர்வாக கற்றுக் கொடுக்கிற பயிற்சிக்கிற ஒரு பணிக்குழுவாக நலவாழ்வு பணிக்குழு. மருத்துவர்கள், செவிலியர்கள், நாட்டு வைத்தியங்கள் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைக்கப்பட்டு கடவுளுடைய பணியை நலமாக்குகிற பணியை அவர்கள் நன்றாக செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகள், நடப்பதில் கடினப்படுகிறவர்கள், கண்டிப்பாக உருவார்கள் என்று பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே நலவாழ்வு நம்பிக்கையோடு வாழ்வார்கள். இந்த செய்திகளை எல்லாம் உள்ளடக்கி இயங்குவது நலவாழ்வு. அந்த பணிக்குழுக்காக நாம் கடவுளை நன்றி செலுத்துவோம். யாரெல்லாம் நோயாளர்களாக இருக்கிறார்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் எல்லாருக்காக கடவுளுடைய அருள் வேண்டி இந்த 2 மாதத்தில் நாம் என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா வரம் கேட்டு வருகின்றேன்
ஆக இந்த பல்வேறு சமூக பணிகளின் மூலமாக ஏழைகள், எளியவர்கள், கைப்பெண்கள், ஆதரவற்றவர்கள், ஆயுதங்கள் இழந்தவர்கள் என்றெல்லாம் நிலையில் இருக்கிறார்கள். வாழ்வில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் நலமான வாழ்வு, மகிழ்வான வாழ்வு, நம்பிக்கையான வாழ்வு கிடைக்கிறது. ஆக அவர்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்தோக்க வேண்டும். அவருடைய வாழ்வுக்கு தேவையான அடிப்படைகள் அங்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் வீட்டில் யாருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறது காரணம் பொருளாதாரம் தான். அப்படிப்பட்டவர்கள் அங்கு உடனடியாக அந்த இல்லற வாழ்வு அமைவதற்கு உதவும். இப்படிப்பட்ட இந்த பணிகளை எல்லாம் செய்கின்ற படிப்புமாக இந்த பல்வேறு சமூக படிப்பு நம்மிலே நாம் பலர் தனித்தனியாக பல உதவிகளை சொல்லுவோம். அந்த உதவிகளை எல்லாம் தொகுத்து ஒரு படிப்புமாகவே கிடைத்து நாம் பத்தாகவும் செய்யலாம், மறைமுகமாக செய்யலாம். அதற்கெல்லாம் பல வழிகள் இருக்கின்றன. அத்தகைய பணிகளை செய்கின்றவர்களுக்காக நன்றி செலுத்தும். அத்தகைய பணிகள் நன்றாக நடப்பதற்கு உதவுகிற நல்ல நன்கொடையாளர்கள், தொண்டர்கள், அவர் அனைவருக்காக நன்றி செலுத்தும். அந்த நன்றி உணர்வோடு இந்த நன்றி பாடலில் நாம் இணைவோம். கடவுள் இத்தகைய பணிக்குழுக்கள் வழியாக தந்திருக்கிற பல்வேறு வாய்ப்புகள் நாமும் கொண்டு போய் ஆற்றுவதற்கு கடவுள் தந்திருக்கிற அந்த செயல்பாடுகள் இதை அனைத்துக்காக நாம் நன்றி செலுத்தி நீ செய்த நன்மை நினைக்கிறேன் நினைப்போம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 செய்த நன்மை நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆட்சி, இயேசுவே ஆட்சி. இந்த நல்வாழ்வு பணிக்குழுக்கள் தொகுப்பில் 3வது பணிக்குழுவாக இடம்பெறுவது தொழிலாளர் பணிக்குழு. தொழிலாளர் நல வாரியம் என்று நாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அனுமதிக்கிறோம். தொழிலாளர்கள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும். அவர்கள் ஒதுக்குடித்து போய்விடக்கூடாது. அவருடைய குடும்பம் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக தொழிலாளர்களுக்கு பெயர், அதிலும் முறைசான தொழிலாளர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு நல்குவதற்கு திட்டங்கள் இருக்கின்றன. அதற்கான பொருளாதார வாய்ப்புகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையுமே எல்லா தொழிலாளர்களும் பெற வேண்டும். அதற்கு அந்த நலவாரிய அட்டை அதை நாம் பெற வேண்டும். அதற்கான முயற்சி இல்லை. அதை போன்று அங்கு அடிக்கிற வேலையெல்லாம் துணியில் சுமந்து கொண்டு பாடுபட்டு உழைக்கிற அந்த மக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய அந்த கூலி, அவர்களுடைய அந்த ஊதிய வாழ்வு இவையெல்லாம் உடனுக்குடன் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எவருமே உழைப்பு சோதனை செய்யக்கூடாது. அதே வேளையில் உழைப்பை வாழ்வோடு நடத்தாமல் நாம் அங்கு சோதல் தன்மையில் எந்த உழைப்பாலும் ஈடுபட்டுள்ளக்கூடாது. இவற்றை நாம் கண்ணு கருத்தமாக பார்க்கணும். தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வோடு நடத்தப்பட வேண்டும். தொழிலாளர்கள் தங்களுடைய உழைப்பை நேர்மையாக செலுத்தி கடவுள் வந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி இந்த பணிக்குழு உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளுமே நம் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு கைப்பிடி சோற்றை எடுத்து சிறிது நேரம் அந்த சோற்றை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். 100கணக்கான தொழிலாளர்கள் அந்த சோற்றை அந்த தொழிலாளர்கள் எல்லாருக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த தொழிலாளர்கள் மாண்போடுதான் இருக்கிறார்களா என்பதை நாம் மனதார எண்ணி கடவுளை அவருடைய மாண்போடு நடத்த அவங்களுக்கு ஒருவேளை கொடுக்கிற உடையில்லை என்றால், இருப்பதற்கு வீடில்லை என்றால், உண்பதற்கு உணவில்லை என்றால், நீங்கள் அவர்களை பராமரிக்கின்றனர். நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்றெல்லாம் எண்ணி நம் பிள்ளைகளுக்கு மூச்சு கொடுக்க வேண்டும். அதை போல் உடல் உழைப்பு மதிப்போடு மாண்போடு மாற்றப்பட வேண்டும். உடல் உழைப்பு செய்யாமல் நாம் சோகப்பட்டு விடப்பட பிள்ளைகள் அது விலகி இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த தொழிலாளர் பணிக்குழு இயங்குகிறது. தொழிலாளர்கள் நாம் ஒருவருக்கும் ஒதுக்குவதற்கும் உறைவிடத்தில் இருப்பதற்கும் பல்வேறு வகையான வாய்ப்புகளை பெறுவதற்கும் பயணம் செய்வதற்கும் உழைக்கின்ற உழைப்பாளர் இருக்கிறார். கடவுளை போன்று கொண்டு இந்த 2 விரிப்பாளரில் நாம் கிடைப்போம். உண்மை போற்றுவோம், உண்மையே
உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா. இயேசுவே புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி. நன்று இந்த நல்வாழ்வு பணிக்குழுவின் 4ஆம் பணிக்குழு குடி போதை மறுவாழ்வு பணிக்குழு, போதையில்லா புது வாழ்வு பணிக்குழு. இங்கு போதை மதுவினால் ஏற்படுகிறது. இன்னும் பல்வேறு வகையான பான்பாரா உள்ளிட்ட பல்வேறு வகையான புகையிலை தன்மைகள், மாத்திரைகள், ஊசிகள், இவை போன்ற தன்மையினால் இங்கு அந்த போதை தன்மைகள் உருவாக்கப்படுகின்றன. அதற்கென்றே பலர் அந்த எப்படியாவது அதிகமாக செலுத்தி இளைஞர்களை மாணவர்களை சிதைப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் தன் பங்கிற்காக டாஸ்மாக் கடையெல்லாம் திறந்து வைத்து எல்லாருமே குடிக்கட்டும், அதில் வருகிற வருவாயை வைத்த ஆசிரியர்களுக்கும் மற்ற அலுவலர்களுக்கும் ஊதியம் கொடுக்கலாம் என்றெல்லாம் என்பது நிலைமை. அப்படிப்பட்ட தன்மையெல்லாம். எனவே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாரையும் குடி போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் பாவம், அவர்கள் நோயாளர்கள். அந்த நோயாளர்கள் மீட்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் நல் வாழ்வை வாழ்வதற்கும் அவருடைய குடும்ப வாழ்வு சிறப்பாக அமைவதற்கும் நாம் கொண்டாட வேண்டும். அதோடு இந்த பணிக்குழுவோடு இணைந்து இந்த போதையினால் புது வாழ்வை நம் பங்கில், நம் வரைமண்டலத்தில், நம் வரைமண்டலத்தில் புதுவையில் ஒன்பது சமூகத்தில் நாம் நிலைநிறுத்த வேண்டும். அதற்காக ஆர்வம் கொள்கிறவர்கள், நல்லெண்ணம் கொள்கிறவர்கள் எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும். ஆக வாய்ப்பான நேரங்களில் குடி போதை இல்லாமல் இருக்கிற அந்த குடிநோயாளர்கள் அவர்களிடம் அன்பாக பேசி, நற்பண்பாக பேசி அவர்களை இந்த நல்ல வாழ்வுக்கு அழைத்து வர வேண்டும். அதை போன்று அவர்கள் மீட்கப்பட முடியாத இருக்கிறார்கள், அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு அந்த அமைப்பை நாம் நாடி செல்ல வேண்டும். அதற்கெல்லாம் பணிகளை ஆற்றுவதுதான் இந்த போதையினால் புது வாழ்வு பணிக்குழு. அந்த பணிக்குழு மிகச் சிறப்பாக தங்கள் கடமையை ஆற்ற வேண்டும். அதற்கு விரைவான அருள் ஆசிரியர் கிடைக்க வேண்டும். அதில் நாம் எல்லாருமே நல்ல முறையில் ஈடுபட்டு உழைப்போம், அர்ப்பணிப்போம் என்ற அந்த கருவோடு இந்த அர்ப்பணிப்பு மாணவின் 2 வரையை நாம் இணைந்து மாறுவோம். கையளிக்கின்றேன் இறைவா நல்வாழ்வு பணிக்குழுவின் 5ஆம் பணிக்குழு. அது சிறை. நாம் அறிந்து கொள்ள ஒரு பாடல் பாடப்பட்டு கொண்டது. உள்ளே உள்ள அத்தனை பேரும் குற்றவாளிகள் இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் குற்றம் தாண்டி இல்லைங்க என்கிற ஒரு வரி. உள்ளே சிறைச்சாலைகளுக்கு இருக்கிறவர்கள் பலரான வகையில் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாம் பாதுகாப்போடு விடுதலைகளோடு வெளியே அழைத்து வரப்பட. சிலர் குற்றம் செய்தே உள்ளே சென்றிருக்கிறார்கள், தண்டனை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கும் மீண்டும் மறுவாழ்வு கிடைக்க வேண்டும். சிறைச்சாலைகள் வகுப்பறைகளாக இருக்க வேண்டும். அது கண்டிக்கின்ற ஒரு இடமாக அல்லாமல் அங்கு இருக்கிற குற்றவாளிகள் நாம் மனம் மாறுவதற்கு ஏதுவான சூழல் உருவாக்கப்படுகிறார்கள். அதற்கு சிறை பணிக்குழுவில் ஈடுபடுகிறார்கள். அந்த சிறைச்சாலைகளில் சந்தித்தது, அங்கு சென்று அந்த மக்களுக்கு ஊக்கம் தருவது, அந்த சிறையில் வாழ்கிற மக்களுடைய குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு வழிகாட்டுவது, இப்படிப்பட்ட பணிகளை நாம் செய்வதுதான் இந்த சிறை. எனவே இந்த நாளில் நாம் உறுதியேற்று சிறை பணிக்குழுவில் ஈடுபடுகிறவர்களால் தங்களை தாங்களே பிடித்துக் கொண்டு அவர் நன்றாக செயல்பட வேண்டும். மேலும் சிறைகளில் உண்மையிலேயே தவறுகள், தப்புகள், குற்றங்கள் புரிந்து உள்ளே இருக்கிறவர்களுக்காக கடவுளை மன்னிக்க வேண்டும். இன்னும் பெரிய பெரிய தப்புகளை எல்லாம் செய்து வெளியே நடமாடிக்கொண்டிருக்கிற பெரிய பெரிய அரசியல் நாடுகளில் மனக்காரர்களாக விளைவிக்கிறவர்கள் அவர்களெல்லாம் மனமாற வேண்டும் என்று அவர்களெல்லாம் மன்னிக்க வேண்டும். அவர்கள் எல்லாருமே ஒரு குடும்பத்தை நல்ல சமூகமாக உருவாக்குவதற்கு
பக்கம் 58. Thank you.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே நிகழ்ச்சி உட்கார்ந்தோம். ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் அடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவில் எங்களுக்கு விட்டுச் சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயன இடைவிடாமல் குறித்து உணர்வு மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாட வேண்டும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே.
இந்த இனிய தருணத்திலே மிக சிறப்பான இடத்தில் இளங்குளத்தில் உண்ணாநோன்பு இறைவனை முதல் முறையாக நடைபெற்றதை நாம் இறைவனை போற்றுகிறோம், புகழுகிறோம். இந்த இனிய தருணம் நாம் சிறப்பாக காலை 11 மணி முதல் இப்போது வரை இருக்கிற இந்த இனிமையான தருணம் வேறு பெற்ற ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதன் காரணமாக இந்த நாளை நமக்கு வந்திருக்கிறார். அவருடைய அன்பு பெருக்கின் காரணமாக இவ்வளவு பொழுதுகளுக்கு நாம் அவரோடு இருக்கிறோம். ஆகவே இந்த இனிமையான தருணத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தவர்கள் தென்மண்டல பொருட்கள் தந்தை பேரிருந்ததை வெடி இளம்பூர் அவர்கள் காலை ஏறக்குறைய 12 மணிக்கு வந்து அவர்களுக்கு இடத்தில் நகர்ந்து 12 மணிக்கு வந்தவர்கள் இன்னும் ஆலயத்தில் தான் இருக்கிறார்கள். தண்ணி குடித்தார்களா மற்ற நிகழ்வுகள் எல்லாமே இந்த இடத்திலே அவர்கள் ஆண்டோருடைய பொருளை ஆனந்தம் பெற்றார்கள். அது எதற்காக? இளங்குளம் வளர வேண்டும் என்பதற்காக, நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக. ஒரு குரு மக்களுக்காக ஜெபிக்கிற போது அது கிடைக்கிற ஆசீர்வாதம் பேறுகளும் அதிகம். ஆகவே பழைய காலத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபித்திருக்கிறார் என்று சொன்னால் இளங்குளம் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் அதிகம், மிக அதிகம். இனி நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் மிக அதிகம். இப்படி ஜெபிக்கிற குழுக்கள் நாம் பெற்றிருப்பது என்பது தென்மண்டலம், அதுவும் நம்முடைய ஊரில் பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சி. ஆகவே மிக சிரமம் எடுத்து அவர்களுக்கு எவ்வளவோ பணிகள் இருக்குது. 48 பங்குகளுக்கு அவர்கள் தான் புறப்போது முதல் அதன் பிறகு மக்களை எடுத்து இவ்வளவோ பணிகள். அதையும் தாண்டி அவர்கள் மாதா தொலைக்காட்சிகள் மற்ற பத்திரிகைகளுக்கு அவர்கள் எழுதுவது ஏகப்பட்ட பணிகள் வைத்திருக்கிறார். ஆகவே இரவு நேரங்களில் அவர் வருகிற போதுதான் நேற்றெல்லாம் இங்கு வந்து 10-30 தான் சென்றார்கள். ஆகவே பல இடங்களுக்கு அவர்கள் அப்படியே தான் வந்து செல்கிறார்கள். இரவு நேரத்தில் நான் கூட அனுப்பி வைப்போம் சொல்வேன், ஃபாதர் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவேன். ஆக அவ்வளவு பணிகளை செய்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை இந்த வயதில் இவ்வாறு ஓடி உடைத்து என்பதெல்லாம் தியானம் தான், ஒரு அர்ப்பணிப்பு தான், இல்லை என்றால் செய்ய முடியாது. இந்த வயது என்பதெல்லாம் பல பொருட்கள் ஓய்வெடுக்கிற தருணமாக பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சுழல் சக்கரமாக சுழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு இடத்திலிருந்து பணி செய்வது பலருக்கு ஒரு சொகுசாக தெரிகிறது. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஊர் ஒரு இடத்தில் போய் அங்கு தங்குவது, நாமே குடும்பங்களிலே அதை கைவிட்டுவிட்டோம். ஒரு திருவிழாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணபடி வரும், மற்ற இடங்களில் தங்குவதில்லை. இது ரொம்ப கடினம். அந்த பணியை அவர்கள் சீர்த்த முகத்தோடு ஏற்றிருக்கிறார்கள். பல இடங்களிலே டெஸ்ட் ரூம் என்பது இப்போது சுத்தம் செய்யப்படாமல் இருக்கிறது. எந்த டெஸ்ட் ரூமில் டெஸ்ட்டே வரது கிடையாது. குறுக்கள் வருகிறார்கள், போகிறார்கள், அப்படித்தான். ஆனால் மற்றவர்கள் அதை டெஸ்ட் ரூம் தான் கொடுப்பாங்க, சுத்தம் செய்யாத இடங்கள் தான் கொடுப்பாங்க. அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் மிக நிறைவான இந்த பணியை செய்கிறார்கள். இளங்குளம் அதிக கடமைப்பட்டிருக்கிறது. இந்த மாதங்களிலே அவருடைய காலடி அடிக்கடி நம் மண்ணில் படுகிறது. அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இந்த தருணத்தை மிக அருமையாக நமக்கு அமைத்து வந்ததற்காக நமக்கு இறைவனுடைய பெருவாரியான ஆசீர்வாதத்தை பெற்றதற்காக நம்முடைய பெயர்கள் வேணிகள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை கைத்தட்டி சிறப்பாக தெரிவித்துள்ளேன். இது அமைக்கப்பட வேண்டிய கடவுளுடைய திருவிழமாக இருக்கும். ஆனால் நான் முன்னே சொன்னேன், கடவுள் இளங்குளத்தை அன்பு செய்கிறார். ஆகவே அது முதல் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் பார்க்கும்போது காலை வந்தீர்கள், ஒரு சிலர் இங்கே இருக்கிறீர்கள், வாய்ப்புள்ள நேரத்தில் வந்து இந்த இடத்தில் இருந்தீர்கள். அதையெல்லாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு பாராட்டுகளை கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை அந்த பொருளை இப்போது உடனடியாக ஒவ்வொரு அரசாக நடக்கிறது. நம்முடைய பேரெடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில குழுக்கள் வருவார்கள். ஆகவே ஒவ்வொரு அழிச்சாலும் என்பது முக்கியமான, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு நம்முடைய பங்கு நாங்குநேரின் மறைமுறைக்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. வடக்கங்குளம் மறைவட்டம், நாங்குநேரி மறை ஒன்றியம், சேவியபுரம், நாங்குநேரி, ஈனங்குளம், ஏர்வாடி, அதன் பிறகு நமது இளங்குளம், இதையெல்லாம் சேர்ந்து ஒரு நாங்குநேரி ஒன்றியமாக இருக்கிறது. நாங்குநேரி ஒன்றிய குழுக்களுக்கான கூட்டமும் இந்த பாவசீகர வழிபாடு முடிந்தவுடன்
பணிகளை சார்ந்து குழுக்கள் வருவார்கள். அவர்களுக்கு 1 மணி நேரம் நம்முடைய பேரறிஞர் தலைமையிலே இந்த நாங்குநேரி மறைமுகத்தை வளர்ச்சிப்பால் கொண்டு செல்வதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். ஆகவே அந்த கூட்டம் நடைபெறும். எல்லாமே சிறப்பாக நடைபெறும். தொடர்ந்து கேட்கிறேன். இப்போது